ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. சரி, பிக் பாஸ் பற்றி பேசுவோமா? பிக் பாஸ் பற்றி பேசுகிறதுக்கு இந்த சாட்டர்டே சண்டே பத்த மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் டாஸ்க் பண்ணுறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுக்குன்னு சில விஷக்கிருமிகள் இருக்காங்க உள்ள. என்னடா சண்டை கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சண்டையை பிடிச்சி இழுப்போம் பண்ணுவோம்னு. அது முக்கியமான ஆளுங்க மஞ்சரி, சாச்சனா, அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கூட ஏதாவது ஒரு சண்டை அந்த நேரத்தில் கொண்டு போய் அவரோட பாயிண்ட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டாவது, தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒரு ஸ்டாண்டு கிடையாது அவர் பப்ளிக்காக இருக்கும்போது பேசுறது. மொத்தத்தில் எல்லாருமே மேக்ஸிமம் பேர், ஒரு சிலரை தவிர மேக்ஸிமம் பேரும் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. ஒரு ட்ரூவாவோ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ரயானை காப்பாத்துறாங்கல்ல, இந்த ரயானை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பெண்கள் இருக்கிறாங்க. அது என்ன அடிப்படையில் காப்பாத்துறாங்க, எதுக்கு காப்பாத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது என்ன ஸ்ட்ராட்டஜி, அது என்ன பிளேனும் புரிய மாட்டேங்குது. அதுவுமே ஒரு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் என்னடா பிக் பாஸ்ல காதலே வரலையே, இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்ச எலிமெண்ட் லவ்வே வரல. பிக் பாஸ்ல லவ்வே வரல. சரி, சூப்பரா இருக்கு பிக் பாஸ் இந்த வாட்டி, கிரிஞ்ச் எலிமெண்ட்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சேன். பட் அது இல்லை, ஒரு காதலை உருவாக்கணுமேனு உருவாக்குறாங்க. அவங்க ஊட்டி விட்டுக்கிறதும் அது தயவு செஞ்சு 1 hour எபிசோட்ல ப்ளீஸ் பிக் பாஸ் டீம் அது 1 hour எபிசோட்ல அதை காட்டாதீங்க. நல்லா 24/7 பார்க்கல, 1 hour தான் பார்க்குறேன். இந்த 1 hour எபிசோட்ல அந்த கிரிஞ்சு காதலை காட்டாதீங்க. அது இரிட்டேட்டிங்காக இருக்கு. அவங்க மேலே இருக்கிற கொஞ்சம் அந்த பாசமும் போயிடுது அவங்க 2 பேர் மேலேயும். ஏன்னா அது பண்ணிக்கிறதே ஆர்டிஃபிஷியலாக இருக்கு. அது பண்ணுற விதமும் அதை விட கர்மாந்திரமாக இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியல, எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு கும்பல், அவங்க பண்ணுறதே அவ்வளோ அட்டர் நான்சென்ஸ்ன்னு தெரியுது. அந்த அட்டர் நான்சென்ஸை உட்காந்து இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, இதனால் எனக்கு பண்ணா பிடிக்கல அப்படி இப்படின்னு பேசுறது ஒரு கும்பல் கூட்ட சேர்ந்து பேசுறாங்க. பிக் பாஸ் இந்த ஆண் பெண் பேதம் இல்லாம பிரிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான குரூப்பிசம் வந்திருக்கு. ஃபேவரிசம் நிறைய பண்றாங்க. அது எப்படின்னு தெரியல. பிரிஞ்சுக்கிறாங்க. 3 பேர், 4 பேர், 2 பேர் அப்படியே பிரிஞ்சு இருக்காங்க. அது என்ன ஆட்டம்னு புரியல. சண்டை ஆடுங்க விளையாடுங்கன்னு சொன்னா ஒரே அடிச்சுக்கிட்டு பூத்தடிக்கிறாங்க. ஐயோ அடி, சண்டை அப்படி 24/7 சண்டை ஒன்று ஆரம்பிச்சா முடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த நாள் வருது. பின்ன இப்போ இருக்கிற பிக் பாஸ்ல தான் நிறைய பேரோட வன்மம், அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கிரட்ஜு வன்மம்லாம் தெரியுது. ஏன்னா எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் ஆட ஆரம்பிச்சோன்னது அவங்களோட ஒரு விதம். எப்படியா இருந்தாலும் யாருமே நான் யாருன்னு உங்களுக்கு காட்டாத வரைக்கும் யாரும் அவங்கள பற்றின வெளியில காட்ட முடியாது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினலாக நியாயமாக நடந்துக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்று சௌந்தர்யா, இன்னொன்று அருண் ரொம்ப நல்லா அதுவாக இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே இப்போ இந்த வாட்டி பயங்கரமாக ரோஸ் பண்ணாங்க. சேது சார் நல்லாவே ரோஸ் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் எவ்ரிதிங் யாருமே ஒரு ரியலைசேஷனுக்குள்ள, முன்னாடியெல்லாம் அது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாரும். நம்ம நினைச்சது ஒன்று தெரியாம தப்பு பண்றது ஒரு விதம், இன்னொன்று நம்ம தப்பு பண்றோம் அந்த கண்டுபிடிக்காத வரைக்கும் தப்பிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அந்த தப்பு கண்டுபிடிச்சு அதை பத்தி கேள்வி கேட்டு அதை திருப்பி ஒரு ஆள் இல்லை சுத்துல இருக்கிறவங்க சொன்னாலுமே அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு ரியலைசேஷன் இல்லை, மன்னிப்பு டக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சாச்சனாவையும் மஞ்சரியும் அவ்வளோ ரோஸ் பண்ணாங்க. பட் ஆனா யாருமே மன்னிப்பு கேட்கவே இல்லை. 2 பேரும் எண்ட் ஆஃப் இட் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி பண்றாங்களே தவிர, சேது சார் சாச்சனாட்டா பயஸ்டா இல்லை, ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாரு, நியாயமா ரோஸ் பண்ணாரு. என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் எவ்ரிதிங் யாருமே ஐயோ ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்ல அந்த சிச்சுவேஷன் ஆமா கரெக்ட் இப்படிதான், அப்படி இல்லை. அதாவது நம்ம இப்படித்தான் காட்டணும் அப்படின்னு ஒரு எல்லாரோட மேக்சிமம் ஆஃப் தேமோட ஸ்ட்ராட்டஜி இந்த வாட்டி BB8 பொறுத்த வரைக்குமே நம்ம இப்படித்தான், நம்ம வெளியில போனா ஜெயிச்சுட்டு போனாலும் சரி, தோத்துட்டு போனாலும் சரி, லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் இருந்துட்டு போனாலும் சரி, அது எப்ப போனாலும் சரி, நம்மள ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே எல்லாருமே ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணி ஒரு வார்த்தையை விட்டுட்டா கூட, வார்த்தை கேம் ஆடும்போது தான் வெளியே தெரியணும், தன்னோட குரல் தெரியணும், இல்லை தான் எப்படியாவது நம்ம சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இங்கே வெளியே இப்படி தான் தெரிஞ்சாதான் நம்மளை தனியாக தெரியும். சும்மா சைலண்ட்டாக இருந்துட்டா டம்மி பீஸுன்றவாங்கன்றதுல தெளிவாக இருக்காங்க. பட் ஆனால் பிக் பாஸ்ன்றது என்ன, நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பண்ணுற விஷயங்களை கண்டுபிடிச்சி எண்ட் ஆஃப் இட் நம்ம அதை சொல்லும்போது ஆமாம் சார் நான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஐயோ அப்படியா
நான் அப்படி நினச்சி பண்ணேன் இப்படி நினச்சி அப்பயும் ஒரு மன்னிப்போ இல்லை ரியலைஸ் அது யாருக்கிட்டையுமே இல்லை. அது அப்படியே விட்டுடுறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டி பனிஷ்மெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சில்லியாக ரொம்ப சாதாரணமாக இருக்குது. முன்னாடி ஜெயிலுன்னு ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருமே தே எவ்ரிபடி டுக் இட் வெரி பர்சனல். ஸோ அதனால வந்து ஜெயிலு கூட போயிடக்கூடாது, சாப்பாடுலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துடக்கூடாதுன்றதுல வந்து எவ்ரிபடி வெரி வெரி கான்ஷியஸாக இருந்தாங்க. அதுக்கான ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த வாட்டி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சப்பையாக இருந்ததுனால யாருமே கவலையப்படல. பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறவங்க கூட ரொம்ப செல்மோ சுச்சு பூச்சி அம்முச்சு சல்லு குட்டியான்னு அப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களே தவிர அந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள மாற்றிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே அந்த பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கல. மஞ்சரி எல்லாம் வந்து இப்போ வந்து இன்னும் என்ன 5 பேர் வந்து நான் தான் வந்து ஈஸி டார்கெட்டாக இருக்கிறதுனால எல்லாரும் அவங்களுக்கு தெரியவே இல்லை. சேது சாரோட எபிசோட்லேயே அத்தனை பேரும் ஆடியன்ஸ் கொண்டு அவங்கள ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை போல இருக்கு. ஸோ அது என்ன மேட்டர்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் பிக் பாஸே சொன்னாங்க, நாமினேட் பண்றவங்களை எதிர்க்க நிக்க வச்சு அவங்க கண்ணுக்குள்ள பார்த்து உங்களோட நாமினேஷன் ரீசனை வந்து ஒரு டிப்ளமேட்டா இல்லாம பூசி முழுவாம என்ன ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் சொல்லுங்கன்னு அதுல நிறைய பேர் நல்லாவே அழகாவே சொன்னாங்க. நல்லா அழகா சொன்னாங்க, எந்த இதுவும் இல்லாம. ஆனா அப்பயும் அந்த ரஞ்சித்ஜி வந்து யாரையுமே கண்ணுக்குள்ள பார்க்கவே இல்லை, யார் கண்ணையும் பார்க்கல, யார் மூஞ்சியும் பார்க்கல, இப்படின்னு தான் சொன்னாரு. அப்பவும் அவர் அந்த டிப்ளமசியை விடவே இல்லை. அவர் எப்பதான் விடுவாரோ எப்பதான் மாறுவாரோ தெரியல. ஆனா என்னவோ இது எலிமினேட் ஆகி போக வேண்டியவங்க நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவா பாய்சனஸா ரொம்ப விஷமா இருக்கிற நிறைய பேர் இதுல இருக்கிறதுனால ரஞ்சித்ஜி எல்லாம் போகாம கொஞ்ச நாளைக்கு கூட இருப்பாரோன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் 2 விஷயம் ஒன்று சொல்ல நினைச்சேன். ஒன்று வந்து லுக்ஸ் மேபி டிசெப்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ரெண்டுமே வந்து கான்ட்ராவான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அந்த கான்ட்ராவா இருக்கு யாருக்குன்னா மஞ்சரிக்கு. லுக்ஸ் மேபி டிசெப்டிவ்னு வாங்கல, ஒருத்தங்களை பார்த்தா வந்து அவங்க அப்படி கிடையாது அப்படின்ற இருப்பாங்களே, அப்படி இல்லை, அவங்கள பார்த்தா எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்க இருக்காங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல, அதுவும் அவங்க மூஞ்சியில் பயங்கரமாக தெரியுது. அவங்க முகத்தை எப்போ பார்த்தாலும் ரூடாக நெகட்டிவாக ஆட்டிடியூடாக அப்படி ரொம்ப விஷமாக ஒரு கிரட்ஜோட வச்சுருக்காங்க எப்போவுமே அவங்க முகத்தை. ஸோ அந்த 2 விஷயமும் அவங்களுக்கு பொருந்துது. இந்த மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, அந்த நான் ஈஸி டார்கெட்டாக இருக்கேன் அதனால எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னு. பட் நிஜமாவே அவங்களுக்கு ஒரு உண்மை புரியவே இல்லை. அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் ரூடாக இருக்காங்க. அவங்க கேப்டன்ஷிப்பில் ஆரம்பித்து இது வரைக்குமே வந்து அவங்க ரொம்ப ரூடாக இருக்காங்க, ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்க, அண்ட் அன்வான்டாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க அதுதான் நான் சொல்கிறாங்க, பட் அது ரொம்ப ரூடாக இருக்குது. ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்லேயே எல்லாரும் வித் ஆடியன்ஸ் அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது எல்லாருமே அவங்க மேலே அவங்கள கார்னர் பண்ணுறாங்கன்னா அவங்க கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து யுனானிமஸ்லி வந்து அவங்க பண்ணுறது தவறுன்னு இருக்கும்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அது அவங்கள கார்னர் பண்ணுறதுக்காக பண்ணது கிடையாது. அவங்க அந்த இடத்துல அன்வான்டாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சப்போ எல்லாருக்குமே நம்ம பண்ணுறது தப்பாக இருக்கு தெரியும் போது நம்ம தான் அதை மாற்றிக்கணும். அது இல்லாமல் இப்போயும் அவங்க என்னை ஈஸியாக டார்கெட் பண்ணிட்டாங்க, எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு தெரியுதை தவிர முன்னாடி 8 ஓட்டு, அதாவது யார் நம்மளை நாமினேட் பண்ணாங்கன்னு தெரியாத போதே அவங்களுக்கு 8 ஓட்டு இருந்தது. இப்போ யாருன்னு தெரியும் போது அவங்களுக்கு 5 ஓட்டு இருக்குது. ஸோ அது அவங்க தான் அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இப்பயும் அந்த ஆட்டிடியூடை விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதில் வேற ஆன்டகனிஸ்ட்னு பெருமையாக வர சொல்லியிருக்காங்களாம். ஒரு இடத்துல வந்து நம்ம நெகட்டிவாக தெரியக்கூடாதுன்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டிய இடத்துல நம்ம நெகட்டிவாக தெரியறது அவங்களுக்கு எப்படி பெருமையை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த சாச்சனாவும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது, அதுவும் சேது சார் மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அத்தனை பேர் முன்னாடி ஓப்பனாக பேசும், தனித்தனியாக ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அவன் மாற்றி பேசுனது, இப்படி பேசுனா அப்படி பேசுனா பண்ணுறது எல்லாமே இருக்கலாம். பட் எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது அப்பயும் வந்து அந்த ரியலைசேஷனுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அருணை நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அருண் கிட்ட ஒரு பயங்கர ஒரு ட்ரூ செல்ஃபாக தெரியுது. அவனோட கோவம் நியாயமாக இருக்குது, கோவம் உண்மையாக இருக்குது, அவனோட அன்பும் உண்மையாக இருக்குது, அவனோட கேரும் உண்மையாக இருக்குது. அவன் மொத்தத்தில் அவன் தான் கொஞ்சம் உண்மையாக ஆடுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஜாக்லின், ரயான், சௌந்தர்யா அந்த ட்ரையோவோட அது பாசமாக என்னன்னு தெரியல. ஜெஃப்ரி தான் கொஞ்சம் குரங்குட்டி மாதிரி எல்லாருனாலையும் தொங்கிட்டு எல்லாம் ரொம்ப, பட் அது ஒன்றும் தப்பாக தெரியல. பட் அவன் தான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் அந்த லிபர்ட்டி, எல்லாருக்கிட்டையுமே பெண்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவனுக்கு தான் அந்த லிபர்ட்டி இருந்தது.
அந்த இடத்த இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரயான் வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தனக்காக எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யா வந்து நான் வந்து இவளுக்காக விட்டு கொடுப்பேன், சாச்சனாக்காக விட்டு கொடுப்பேன்னு சொன்னாங்க. சாச்சனாக்காக விட்டு கொடுப்பேன்னு சொல்கிறது ஒரு தவறான கான்செப்ட். யாருக்காகவும் விட்டு கொடுக்கறதுக்காக யாரும் இங்கே வரல. அது ஒரு கேம் பிளானே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, கேப்டன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது விட்டு கொடுப்பேன்னு சொன்னதே தப்பு. அதை வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப நியாயமாக தான் பேசி அவனை பண்ணாதுன்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. திருப்பி ஜாக்லின் வந்து அதை வந்து கேட்டு ஏன் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னியே, நீ விட்டு கொடுக்கல. இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தங்களோட கேமை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் இங்கே யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. அது இதில் பலருக்கும் தெரியல. எல்லாரும் ஒன்றும் ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து டாமினேட் பண்ணுறாங்க, இல்லைன்னா மேனிப்புலேட்டிவாக இருக்காங்க. எப்படி நீ சாச்சனா விட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஏண்டோ விட்டு கொடுக்கல அப்படி சொல்கிறாங்க. ஏன் விட்டு கொடுக்கணும்? உடனே அவன் வந்து இவளை அமுச்சு விட்டுட்டு அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து விட்டு கொடுக்க தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், அப்பயும் அவள் ஜெயிக்கலை அப்படிங்கிறான். அவன் தோற்று இருந்தா நான் விட்டு கொடுத்து தான் ஜெயிச்சேன்னு சொல்லியிருப்பானா? அது தெரியல. அந்த கேம் வந்து எனக்கு பிடிக்கல. நான் நிறைய இடத்துல மெதுவாக நான் தெரிஞ்சுமே வெயிட் பண்ணேன், பட் அவள் ஆடலை அப்படிங்கிறான். அதே மாதிரி சாச்சனா போயிட்டு ஒரு வாரமாக உட்காந்து நான் வந்து கார்டை ஈஸிலி அவன் தான் ஃபஸ்ட்டு கை வச்சு எடுத்தது. நான் வந்து கொஞ்சம் கூட ஹார்டாக ட்ரை பண்ணியிருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. டேய் என்னங்கடா நடக்குது? உடனே அச்சுக்கிட்டு சாவறீங்க. யாருக்குமே யார் மேலேயும் நிஜமாகவும் உண்மையான பாசமே கிடையாது. எல்லாமே ஒரு வேஷமாக தான் இருக்குது. என்னங்கடா நடக்குதுன்னு தெரியல. பட் எனக்கு ஜெஃப்ரி கேப்டனாக வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சின்ன பையன், அவனுமே கொஞ்சம் ரொம்ப ட்ரூ செல்ஃபாக தான் இருக்கான். இந்த ஒரு விஷயம் ஜாக்லினுக்காக பேசினது, சௌந்தர்யாவை மாற்றி வச்சுட்டு ஜாக்லினுக்காக எனக்கு என்னமோ சௌந்தர்யா சொன்னதுனால அவன் விளையாடி ஜெயிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அதை விட்டுட்டு அவன் வந்து இல்லை நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்னு. ஏன் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்கறதுக்காக வரல, யாருமே வரல. எல்லாரும் அவங்கவுங்களோட பவர். அவனுக்கு நெக்ஸ்ட் டைம் எல்லாம் அவனுக்கு கேப்டன் ஆகிறதுக்கே யாரோ 2 பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த 2 பேருக்குள்ளே நீ வந்தால் தானே. இன்னும் எத்தனை வாரம் இருக்குது? இன்னும் கொஞ்சம் வாரங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கலன்னா ஸோ தட்ஸ் ராங். அதை வந்து இவ அட்வொகேட் பண்ணுறதும், இவ ஏன்டா நீ விட்டு கொடுக்கலன்னு கேட்குறதும், அதே மாதிரி ஜாக்லினோட கேம் எனக்கு ஏதோ சரியில்லை. ஒரு ட்ரூ செல்ஃபாகவும் இல்லை. ஒன்று யாரையாவது ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி எலிமினேட் ஆகி போகிறவங்க யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னா இன்னொருத்தங்க யாராவது 1-2 பேரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. யாரையாவது ஒருத்தர் வேணுன்ற மாதிரியே இருக்காங்க. அவங்க இப்போ ரயான் மேலே காட்டுறது என்ன பாசம்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த சண்டைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கூட கேம் நல்ல கேமாக நல்லா விளையாடலாம். கேம்ஸ் கொஞ்சம் டாஸ்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண ட்ரை பண்ணால் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் பிக் பாஸ் பார்க்குறதுக்கு நான் நினைக்கிறேன். So let's see what this week has left us to entertain. So we'll wait and see. So I will meet you in the next video. Bye.